பால் பொங்கிடுச்சுங்க. வெண்பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு, சக்கரை பொங்கல் ரெண்டாவது பொங்குச்சுங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இந்த பானை வந்து சக்கரை பொங்கலுங்க. இன்னும் வெல்லம் போடலை. அரிசி வந்து இன்னும் முக்காப்பா தான் வரணும். அந்த பிறகு தான் வெல்லம் போடணும், இல்லைனாக்கா பொங்கல் வேகாது. முக்காப்பா தான் வரட்டும். இது வந்து வெண்பொங்கல் வந்து இப்போ இறக்க போகிறோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், மிளகு சீரகம் நெய் கொஞ்சம் போட்டு வறுத்து அப்படியே இதில் ஊற்றி இறக்கிற வேண்டியதான். வெண்பொங்கல் வந்து சீக்கிரம் ஆயிடுச்சுங்க. வெண்பொங்கல் இறக்கணும். இறக்கும் போது காமிக்கிறேன். நல்லா முக்காப்பா தான் வந்துருச்சு. இப்போ வெல்லம் போட்டுடலாங்க. வெல்லம் பாருங்கள், 3/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்குறேன். நிறைய போட்டால் தான் இனிப்பு நல்லா இருக்கும். பொங்கல் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணுங்க. அடி பிடிச்சிட்டு இப்போ வந்து முந்திரி நெய் காஞ்சிருச்சுங்க. ஏலக்காயும் போட்டுடலாம். அது முந்திரியும் போட்டுறேன், திராட்சையும் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கலோட நெய் ஊற்றிடலாம். கலர் ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் அப்படியே சன்னமாக வச்சுருந்தா போதுங்க. வெள்ளம் கூட கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு இறக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க. சூப்பராக வந்துருக்குங்க. நல்லா இப்போ இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு கொண்டு சாமி சொல்ல வச்சிடலாம். சாமி கும்பிடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.